குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு. அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தை அதை டெலிட் பண்ணுறாரு. இப்போ ஆதவர்ஜினா போட்ட ட்விட்டுக்கும் இந்த 2 நாளாக இந்த பசங்க போடுற அந்த விஷயத்துக்கும் இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இவங்க திட்டமிட்டு சில விஷயங்களை இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க போல். இந்த மாதிரி பசங்களை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஒரு 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 இதை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதனால் அந்த சில பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக அவங்க மேலே வழக்குகள்லாம் இருக்காது. ஒரு நாள் 2 நாள் வச்சுட்டு நீதிபதிகளே கொஞ்சம், ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்காலத்துக்கு எதிர்த்து கொண்டு விட்டுருவாங்க. ஆதவர்ஜினா நேற்று போட்ட அந்த ட்விட்டுக்கும் இந்த பசங்க 2 நாளாக பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இது ஒரு திட்டமிட்டே ஒரு நரேஷனை தமிழ்நாட்டில் ஒரு நேபாள் மாதிரி ஜென்சி கிட்ஸை வச்சு இங்கே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவோங்கிறவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக வருது சார். ஆனால் பேசுகிறதே விமர்சிக்கிறதே தப்பா சார்? ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அவங்களுக்கும் ஒரு வலி இருக்கும், துயரம் இருக்கும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே தப்பா? வலி துயரம் யாரை நோக்கி நீங்கள் விமர்சனம் பண்ணணும்? விஜயை நோக்கி விமர்சனம் பண்ணணும், தாவேக்காவை நோக்கி விமர்சனம் பண்ணணும். தவறுகள் பூரா அவங்க மேலே வச்சுருக்கீங்க. சரி, அந்த விமர்சனமே அறிவுபூர்வமாக வைக்கிறீங்களா? ஏதாவது உங்களுக்கு அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியுதா? ஒன்றுமே தெரியல. நேராக சிஎம் சார், எங்கள் உதயநாதன் தொட்டு பாருங்கள் சார்,